நடிப்பின் முதல்வன் வழங்கிய தவப்புதல்வன் திரைப்படம். சிவாஜி, முக்தா சீனிவாசன் மற்றும் ஒரு வெற்றி திரைப்படம் தவப்புதல்வன் 1972 வெளிவந்த திரைப்படமாகும். முக்தா சீனிவாசன் இயக்கத்திலையும் முக்தா ராமசாமி தயாரிப்பிலையும் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், KR விஜயா, பண்டரிபாய், V கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் காந்திமதி, MRR வாசு, சோ ராமசாமி, மனோரமா, செந்தாமரை, KK சவுந்தர், A சகுந்தலா, K கண்ணன், தீக்குச்சி சுகுமாரன், விஜய் சந்திரிகா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. MS விஸ்வநாதன் இசையமைச்ச இந்த திரைப்படத்துடைய பெரும்பாலான பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருந்தார். ராண்டார்கை என்ற பிரபல சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் லவ் இஸ் ஃபைன் என்ற ஆங்கில பகுதிகளை வாலி அவர்களுடன் இணைந்து எழுதினார். 70களில் வந்த திரைப்படம் என்பதால் தானோ என்னவோ சிவாஜி அவர்களுக்கு ஸ்டைலாக நிர்மல் அப்படின்னு பெயர் சூட்டியிருப்பார் முக்தா சீனிவாசன். படத்தின் கதையை தூயவன் எழுதினார். இந்த திரைப்படம் 1972 ஆகஸ்ட் 26 அன்று வெளியாகி 100 நாட்கள் திரையிடப்பட்டு வெற்றி பெற்றது. சிவாஜி அவர்களுடைய அம்மா பண்டரிபாய், சிவாஜி அவர்களின் முறைப்பெண் KR விஜயா, மருத்துவரும் கூட. இசையில் நாட்டம் கொண்ட சிவாஜி அவர்கள் தன்னுடைய நண்பனுக்காக ஹோட்டல்ல இசைக்குழு ஒன்றில் இணைந்து இசையமைப்பு வேலையில ஈடுபட்டிருப்பாரு. அந்த ஹோட்டலின் நடனமங்கை CID சகுந்தலா தன்னுடைய அண்ணனுடன் சேர்ந்து பணம் பறிக்கும் பேர்வழி. இப்படி இருக்க ஒரு மாலை வேளையில் சிவாஜி அவர்களுக்கு பார்வை தெரியாமல் போகும். டாக்டரை பார்த்தா அவர் மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ந்து போவாரு நடிகர் திலகம். அவருடைய அப்பாவுக்கும் இதே நோய் இருந்து அதன் பிறகு இறந்திருப்பாரு. ஆக இந்த பரம்பரை நோய் வந்துவிடக்கூடாது அப்படின்னு பண்டரிபாய் வேண்டிக்கிட்டே இருக்க சிவாஜி அவர்களுக்கு அந்த நோய் வந்துவிட இதை பண்டரிபாய்க்கும் KR விஜயாவுக்கும் சொல்லாமல் மறைப்பாரு சிவாஜி அவர்கள். இதற்காகவே வேலை இருப்பதாக சொல்லி இரவில் ஹோட்டல்லையே தங்கிடுவாரு சிவாஜி அவர்கள். விடிந்ததும் வீட்டுக்கு வருவாரு. அப்போது CID சகுந்தலாவின் அண்ணன் திருடுவதற்காக சிவாஜி அவர்களுடைய ரூமுக்கு வர சத்தம் கேட்டு முழிச்சுப்பாரு சிவாஜி அவர்கள். அவருக்கு மாலையில் கண் தெரியாது எனும் விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடகமாக அரங்கேற்றுவார்கள் அண்ணனும் தங்கையும். சிவாஜி அவர்களை மணந்து கொள்பவருக்கே சொத்து கிடைக்கும் அப்படின்றதை தெரிந்தும் கொள்வார்கள். சிவாஜி அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது போல் புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதை பண்டரிபாயிடம் காட்டி வீட்டுக்குள்ளேயே வந்து விடுவாங்க. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்து மருகுவாரு நடிகர் திலகம். இவர்களுக்குள் உறவு இருக்கிறதோ அப்படின்னு KR விஜயா அவர்களும் சந்தேகப்பட தொடங்கி குமுறுவாங்க. ஒரு கட்டத்தில் சிவாஜி அவர்களுக்கு மாலை கண் நோய் பிரச்சனை இருப்பதை அறிந்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து டாக்டரை வரவழைச்சு சிவாஜி அவர்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அம்மாவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்பாரு சிவாஜி அவர்கள். CID சகுந்தலாவை வீட்டிலிருந்து விரட்டி அடிப்பாங்க. கண் தெரியாத தருணத்தில் ஊன்றிக்கொள்ள ஒரு கழி கொடுத்து நக்கலடிச்சிருப்பாரு அவரு. இறுதியில் அந்த கழியை கொண்டே அவரை வெளுத்து வாங்குவாரு நடிகர் திலகம். KR விஜயாவும் சிவாஜி அவர்களும் இணைவார்கள் அப்படின்றதுடன் படம் நிறைவடையும். தவப்புதல்வன் திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் உலகின் முதல் இசை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் PB ஸ்ரீனிவாஸ் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருப்பார். பார்வையற்ற மனிதர்களின் கதைகளை பேசும் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. நிறைய நடிகர்கள், நடிகைகள் அந்த கதாபாத்திரங்களில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. மாலைக்கண் நோய் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு உருவான படத்தை நினைவிருக்கிறதா? சின்ன தம்பி படத்தில் அதை அடிப்படையாக கொண்ட காமெடி கதாபாத்திரத்தில் கவுண்டமணி அதகளம் பண்ணியிருப்பார். ஆனால் மாலைக்கண் நோய் கதாபாத்திரத்தை உள்வாங்கிக்கிட்டு தன் நடிப்பால் மெருகூட்டிய கலைஞன் சிவாஜி அவர்கள். அந்த படம் தான் தவப்புதல்வன். இது கதைக்கு பொருத்தமான தலைப்பு அப்படின்னும் பார்க்கலாம். அதே வேளையில் சிவாஜி அவர்களை கலைத்தாயின் தவப்புதல்வன் அப்படின்னு சொல்வதற்கு பொருத்தமாக இருப்பதாகவும் எடுத்துக்கலாம். முதன்மை கதாபாத்திரத்தின் மாலைக்கண் நோய்க்கான உத்வேகம் சீனிவாசனின் நண்பர் ஒருவர்கிட்ட இருந்து கிடைச்சது. ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை எந்த விதத்திலையும் போர் அடிக்க விடாமல் செய்யும் ஜாலம்தான் முக்தா சீனிவாசனின் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். மாலைக்கண் நோய் அப்படின்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லோருக்குமே புரியும்படியாகவும்
எல்லோருக்கும் பிடிக்கும் விதமாகவும் எடுத்திருப்பாரு. இளமையும் துள்ளலுமான நடிகர் திலகம் நடிப்புலையும் துள்ளி விளையாடிப்பாரு. நிறைகுடம், பின்னால் வந்த அந்தமான் காதலி, கீழ்வானம் சிவக்கும் உள்ளிட்ட முக்தா சீனிவாசன் படங்கள்ல எல்லாம் சிவாஜி அவர்களின் விக் ரொம்பவே புது மாதிரியதாகவும் ஸ்டைலாகவும் இருக்கும். நிறைகுடம் போலவே இந்த படத்திலையும் இளைஞனுக்கே உரிய வகையில் விக் வைக்கப்பட்டிருக்கும். அப்போது இது பலராலும் மிகவும் ரசிக்கப்பட்டது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.